வழிபாட்டு முறை வாழ்வியல் முறைன்னு சொன்னீங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எங்களுக்கு கோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அத்தனை பட்டியல் அல்லாமலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய நாடுகளுக்கும் அத்தனை முஸ்லிம்களுக்கும் என்று ஒரு கோடிபிகேஷன் இருக்கு. அது த ஃபைனல் ரெவலேஷன் ஆஃப் த ஆல்மைட்டி. எங்களுடைய இறுதி வேதமான திருமறை திருக்குரான். அதில் நம்மை படைத்த இறைவன் இன்னைக்கு இல்ல 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் அவர்களுக்கு அது அருளப்பட்டு அதுல வெறும் வழிபாட்டு முறை மட்டுமல்ல வாழ்வியல் முறையும் கோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. சோ இது எந்த ஒரு நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனாலேயோ எந்த இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் சரி, பெண்ணிய அமைப்புகள் இதற்காக குரல் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்ணிய அமைப்புகளுடைய கருத்து இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, கோடிஃபை செய்யப்பட்டிருக்கு. தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அந்த ஒரு புரிதல்ல அதை இன்னும் சரிப்படுத்துறதுக்கு, அதை ரிஃபார்ம் பண்றதுக்கு பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளே முயற்சி செய்த போது இங்க இருக்கக்கூடிய வெர்ஷன் தவறானது, இங்க இருக்கக்கூடிய புரிதல் அதனது செயல்பாடு தவறானது அப்படிங்கிறது நீங்க சொல்றதுல பார்ஷியலி கரெக்ட். எனக்கு பாகிஸ்தானை பத்தியோ மொரோக்கோவை பத்தியோ ஐ டோன்ட் கேர். ஐ லிவ் இன் இந்தியா அண்ட் ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் லா. எங்களுடைய இந்திய அரசியல் சாசனம் எங்களுக்கு எங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு, அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பதற்கு, டு பிராக்டிஸ், பிரீச் அண்ட் ப்ராபகேட் எங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அதுலயே எங்களுக்கு ஒரு பர்சனல் லாக்காக உரிமை வழங்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு மட்டும் அதே வேளையில இந்து பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு, கிறிஸ்துவ பெண்களுக்கு சம உரிமையும் இதே கான்ஸ்டிடியூஷன் தான் வலியுறுத்தி இருக்கிறது. இந்து பெண்களுக்கு, கிறிஸ்துவ பெண்களுக்கு ஐ எம் ரியலி சாரி அபவுட் இட். பர்சனல் லா ஒன்னு, சம உரிமை ஒன்னு. லெட் அஸ் நாட் மிக்ஸ் இட் ஹியர். இப்ப என்னுடைய மார்க்க வழிபாடு அடிப்படை உரிமை இல்ல, என்னுடைய மார்க்க வழிபாட்டுல irrespective of caste, creed, religion, gender எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுல கருத்து வேறுபாடு இல்ல. let us make it very clear. Human rights is separate is one thing. You can't mix it with a religious right. Human rights எங்களுடைய அரசியல் சாசனம் எங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டு இன்றைக்கல்ல இந்திய நாட்டுடைய விடுதலை பெற்ற உடனேயே இந்த நாட்டுக்காக என்று சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அரசியல் சாசனம் எங்களுக்கு வகுத்துரைக்கப்பட்டது. அதில் எங்களுக்கு தனியார் சட்ட வாரியத்திற்கு உரிமைகள் வழங்கப்பட்டது. இத்தனை ஆண்டுகளாக கை வைக்காத மீது ஒன்றை இப்பொழுது புதுசாக பிஜேபி அரசாங்கம் எங்களுக்கு உரிமையை வாங்கி கொடுக்கறாங்க. முஸ்லிம் பெண்களுக்கு நாங்க உரிமையை பெற்று தரோம், உங்களுக்கு சம உரிமை தரோம். அப்ப முஸ்லிம் பெண்களுக்கு நீங்க பேசும்பொழுது எல்லா பெண்களை பற்றியும் பேசுங்க. இதுல ஒன்லி நீங்க ஏன் தலாக மட்டும் எடுத்துக்கிறீங்க? நீங்க சம உரிமையை பற்றி நீங்க இல்ல சம உரிமை. சார் ஐ டெல் யூ ஒன் திங். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிற்போக்குத்தனத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. முஸ்லிம் பெண்கள் மட்டுமல்ல, அனைத்து இந்திய நாட்டில் வாழக்கூடிய பெண்களுக்கு கல்வி அறிவு இல்லை, அவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லை. அதெல்லாம் செய்யணும். அதெல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு பல முற்போக்கான சார், the hidden agenda here is nothing but the BJP government wants to implement uniform civil code. அது ஒரு காலத்திலயும் முடியாது. இதெல்லாம் from the back door they're trying to intrude. இன்னைக்கு தலாக பத்தி நீங்க பேசுறீங்கன்னா இது தலாகன உயிர் போகக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. சில பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது இதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துடைய நோக்கமா இருக்க முடியும் தானே. இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேஸ் எடுத்து பேசுனீங்க பாருங்க, அது எவ்வளவு அப்சர்டோ. எப்படி ஒரு ஆண் தன்னுடைய மனைவி தன்னுடைய பெற்றோரை கவனிக்கவில்லை என்று விவாகரத்து கோரலாம் என்று சொல்லக்கூடிய எப்படி ஒரு சட்டத்தை இன்னைக்கு பத்தி பேசுறாங்களோ, அது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான. அதே போல ஒரு 3 வார்த்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணுடைய திருமணம் நடக்கும் அப்படின்னா சில பேர் செய்யக்கூடிய தவறினால் ஷரியத்தையே நீங்க மாற்றி அமையுங்கள் என்று சொல்வது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. நிச்சயமாக சொல்ல பல முற்போக்கான அம்சங்களை விதவை வருமானத்திலிருந்து சொத்துரிமை வரைக்கும் பொருளாதாரத்தை பத்தி பல முக்கியமான அம்சங்களை பேச பொருளாதார உரிமையை பற்றி பேசினாங்க. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு சமமாக பொருளாதார உரிமை இஸ்லாம் வழங்கியது. அதை நம்ம பார்க்கணும். ஆனா அதே வேளையில சில விஷயங்கள் தவறா புரிந்துக்கப்பட்டிருந்தா அது எங்களுடைய தனியார் சட்டங்க, நாங்க அதை கோடிஃபை பண்ணிக்கிறோம். அதுல சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த உரிமையும் கிடையாது, இந்திய நாட்டுடைய அரசாங்கத்துக்கும் உரிமை கிடையாது. எங்களுடைய தனியார் சட்டத்துல அவங்க நுழையீடு செய்து தலையிடுவது என்பது நிச்சயமாக ஒற்றுக்கொள்ள முடியாது. சகோதரி சல்மா